வணக்கம். மூன் செய்திகள் வாசிப்பது ஷாருக். விரிவான செய்திகள். பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏ அலுவலகத்தை முதல்வர் விஜய் நாளை திறந்து வைக்கிறார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய இரு தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தற்போது பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏவாக உள்ளார். இந்த நிலையில் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியின் அலுவலகம் சென்னை வியாசர்பாடி சர்மா நகர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அலுவலகத்தை நாளை பிற்பகல் 3 மணிக்கு அவர் திறந்து வைக்கிறார். தேர்தல் வெற்றிக்கு பிறகு முதல் முறையாக தொகுதிக்கு வரும் விஜய்க்கு தாவேகா நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளிக்க உள்ளனர். தொடர்ந்து அருகில் உள்ள ரேஷன் கடையில் ஆய்வு மேற்கொள்ளும் அவர் பொதுமக்களுக்கு புதிய ரேஷன் அட்டைகள் மற்றும் பட்டாக்களை வழங்குகிறார். மேலும் தொகுதி மக்களின் குறைகள் மற்றும் புகார்களை நேரடியாக தெரிவிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள மக்கள் சேவை தளம் என்ற செல்போன் செயலியை விஜய் தொடங்கி வைக்கிறார். அலுவலக திறப்பு விழாவை முன்னிட்டு பல்வேறு ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. மேலும் முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதிகளாக அறிவித்த முக்கிய நலத்திட்டங்களான பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிர திட்டம், சிங்கப்பெண் திட்டம், தாய்மாமன் சீர்திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் பொதுமக்களுக்கு எளிதில் புரியும் வகையில் அலுவலக வளாகத்தில் அழகிய ஓவியங்களாக வரையப்பட்டு வருகின்றன. இதற்காக ஓவிய கலைஞர்கள் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றனர். நம்ம தாலியா இருக்கிறானுங்க. ஒட்டுமொத்த இந்திய திரையுலகையும் தனது காந்த குரலால் கவர்ந்த பழம்பெரும் பின்னணி பாடகி எஸ். ஜானகி வயது மூப்பு காரணமாக காலமானார். அவருக்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதி சடங்கு நடைபெறும் என கர்நாடக அரசு அறிவித்திருந்தது. இதையடுத்து அவரது உடல் மைசூரில் உள்ள மகாராஜா கல்லூரி மைதானத்தில் பொதுமக்கள் மற்றும் ரசிகர்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இதில் அரசியல் கட்சி தலைவர்கள், திரையுலகினர், ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக வந்து மலரஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து பிற்பகல் 3 மணி அளவில் இறுதி ஊர்வலம் தொடங்கி மைசூர் அருகே உள்ள கனியானகுந்தி பகுதியில் முழு அரசு மரியாதையுடன் இறுதி சடங்குகள் நடத்தப்பட்டு அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. லஞ்ச ஒழிப்புத்துறையின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பேன் என முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். திமுகவின் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு சிங்கப்பூரிலிருந்து சென்னை விமான நிலையம் வருகை தந்தார். அப்போது விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஏவா வேலு ஓடுவதும் ஒளிவதும் பதுங்கும் பழக்கம் திமுகவுக்கு இல்லை என காட்டமாக பேசினார். மேலும் 2016ஆம் ஆண்டு முதல் சிங்கப்பூர் மருத்துவமனையில் இதயம் தொடர்பான சிகிச்சை பெற்று வருகிறேன். தேர்தலுக்கு பின் மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் விசாவுக்கு விண்ணப்பித்தேன். கடந்த மாதம் 17ஆம் தேதி எனக்கு விசா கொடுக்கப்பட்டது. அன்றைய தினமே 25ஆம் தேதி சிங்கப்பூர் செல்வதற்கான விமான டிக்கெட் எடுத்துவிட்டேன். ஆனால் அன்று காலை 7 மணிக்கு காவல்துறையினர் என் வீட்டிற்கு வந்து சோதனை செய்தனர் என குறிப்பிட்டார். மேலும் எனக்கு சம்மன் வந்ததாக தெரிந்து கொண்டேன். நான் எந்த குற்றமும் செய்யவில்லை. வரும் 15ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராவேன் என தெரிவித்தார். இன்றைய சூழ்நிலையில் 3ஆம் தேதி வர சொல்லி ஒரு சம்மன் எங்கள் வீட்டில் ஒட்டினதாக எனக்கு தகவல் சொன்னாங்க. நான் உடனே அந்த சம்மனை வந்து ஃபேக்ஸில் அனுப்ப சொன்னேன். அதில் படித்து பார்த்தேன். நீங்கள் 3ஆம் தேதி வரணும் அப்படின்னு அந்த சம்மன் இருந்தது. நான் உடனே அந்த சம்மனுக்கு மரியாதை கொடுத்து அங்கேயே உடனே ஒரு கடிதம் எழுதி நான் 3ஆம் தேதி அந்த சம்மனை பொறுத்த அளவுக்கு நான் இப்படி தான் எழுதியிருக்கிறேன். அப்படியே படிச்சிடுறேன். வணக்கம். என் மீது தொடக்கப்பட்ட எஃப்ஐஆர் வழக்கு சம்பந்தமாக 9/7/2020 அன்று மீண்டும் விசாரணைக்கு 3ஆம் தேதியை கொடுத்ததுக்கு லெட்டர் கொடுத்துட்டேன். நான் என்ன கொடுத்தேன்னா, எனக்கு வர்றதுக்கு 10 தினங்கள் ஆகும், நான் மருத்துவம் முடிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதம் கொடுத்தேன். 3ஆம் தேதி கொடுத்த கடிதத்தை அதிலே 10 தினங்கள் நான் குறிப்பிடுறேன். ஆனால் உடனே 9ஆம் தேதி வான்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க மறுபடியும். அந்த லெட்டருக்கு தான் நான் இப்போ எழுதியிருக்கிறேன். என் மீது தொடக்கப்பட்ட எஃப்ஐஆர் வழக்கு சம்பந்தமாக 9/7/2020 அன்று மீண்டும் விசாரணைக்கு வர சொல்லி நோட்டீஸ் அனுப்பியுள்ளீர்கள். 3/7/2020 அன்று எனது வழக்கறிஞர் மூலமாக நான் சிங்கப்பூரில் என் உடல் சம்பந்தமாக மருத்துவ சோதனையில் ஈடுபட்டுள்ளேன். எனக்கு 10 தினங்கள் அவகாசம் தாருங்கள் என கடிதம் கொடுத்திருந்தேன்.
தாங்கள் வழக்கறிஞரிடம் வாய்மொழியாக 5ஆம் தேதிக்கு மேலும் நோட்டீஸ் அனுப்புகிறேன் என்று கூறிவிட்டு 5 தினங்களிலே வர சொல்லுகிறீர்கள். 9/7/2002 மீண்டும் என் இல்லத்தில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் 12/7/2020க்குள் மருத்துவ சோதனை முடிந்துவிடும். எனவே தாங்கள் 12/7/2000க்கு மேல் எந்த தேதியில் அழைத்தாலும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கிறேன் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு நான் கடிதம் வக்கீல் மூலமா அனுப்பிச்சேன். எங்க ஓடுறாங்க, எங்க ஒளியறாங்க, எங்க பதுங்குறாங்க. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் தொடங்கியது வி த லீடர்ஸ் அமைப்பின் முதல் மாநில மாநாடு. தமிழக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகிய அண்ணாமலை வி த லீடர்ஸ் என்ற புதிய அமைப்பை தொடங்கினார். இதனைத் தொடர்ந்து மாநில மாநாட்டை இன்று கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள ஆச்சிப்பட்டியில் நடத்தி வருகிறார். இந்த விழிப்புணர்வு மாநாட்டில் கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் வருகை புரிந்துள்ளனர். மேலும் அண்ணாமலை தலைமையில் நடைபெறும் இந்த முதல் மாநில மாநாட்டில் வி த லீடர்ஸ் அமைப்பின் எதிர்கால நடவடிக்கைகள் மற்றும் திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்படலாம் என்றும், குறிப்பாக வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல்களில் இந்த அமைப்பு எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பது குறித்து சில முக்கிய அறிவிப்புகளையும் அண்ணாமலை இந்த மேடையில் வெளியிடலாம் என அரசியல் வட்டாரங்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. திருவண்ணாமலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல அளவிலான செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் விசிக தலைவரும் எம்பியுமான தொல் திருமாவளவன் எம்பி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருத்தியல் அடிப்படையில் வளர்ந்த இயக்கம் என்றும் தற்போது மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று அரசியல் களத்தில் முக்கிய சக்தியாக உருவெடுத்துள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் அண்ணாமலை மூலம் பாஜகவும் RSSம் புதிய முகத்துடன் களமிறங்குவதாக விமர்சித்த அவர், பாஜக தனது சொந்த முகத்துடன் வந்தால் தமிழகத்தில் ஆதரவு கிடைக்காது என்றும் கூறினார். மேலும் அண்ணாமலை புதிய அரசியல் இயக்கம் தொடங்குவதற்கு முன்பாக பாஜக தலைவர்களிடம் அனுமதி பெற்று செயல்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 2 பேரும் தேர்தலுக்காக மோதிக்கொண்டாலும் கூட பிஜேபி உள்ளே நுழைவதற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். இதான் நான் அலர்ட் பண்றேன். தமிழ்நாட்டு அரசியலில் தவிகவுக்கு எதிர்நிலையிலே இருப்பது பாஜகவாக இருந்துவிடக் கூடாது அல்லது அண்ணாமலையாக மாறிவிடக் கூடாது என்பதுதான். அண்ணாமலை கண்டு திருமாவளவன் பயப்படுறாரா? அண்ணாமலையாக வந்தால் பிரச்சனை இல்லை. RSS முகத்தோடு முகமூடி போட்டுக் கொண்டு வந்தால் அது பிரச்சனை தான். ஏன்னா அவங்க RSSல பயிற்சி பெற்றவர்கள், இந்த பாசறையும் வளர்ந்தவர். அவரால் எப்படி அதை தாண்டி பெரியார் அரசியலை பேச முடியும்? இடதுசாரி அரசியலை எப்படி பேச முடியும்? அவர் எப்படி தாவேக்காவுக்கு ஒரு கவுண்டர் பார்ட், ஒரு எதிர்நிலை சக்தியாக வளர முடியும்? அப்படி அவர் வளர்ந்தால் என்னவாகும்? டெல்லியிலே கெஜ்ரிவாலுக்கு நேர்ந்த நிலைதான் உருவாகும். 2 எலெக்ஷன் ஜெயிக்க விட்டு 3வது எலெக்ஷன் காலி. வெஸ்ட் பெங்கால் மேற்கு பக்கத்தில் மம்தா பானர்ஜிக்கு நிகழ்ந்ததுதான் நடக்கும். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக திமுக எம்பி ராசா மீது பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்ட அம்மாபாளையம் அரசு மருத்துவமனையின் மருத்துவராக பணியாற்றி வரும் ராசா மணிகண்டன் என்பவர் திமுகவின் துணை பொதுச்செயலாளரும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினருமான ராசா மீது புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். அந்த புகார் மனுவில் கடந்த ஜூன் 25ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் மதிவாணனின் இல்ல திருமண விழாவில் திமுக துணை பொதுச்செயலாளரும் நீலகிரி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான ராசா கலந்து கொண்டு உரையாற்றினார். அவரது உரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயின் பதவியும் கண்ணியத்தையும் மரியாதையும் இழிவுபடுத்தும் வகையில் ராசா பேசியதாக குறிப்பிட்டுள்ளார். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பொது வெளியில் இது போன்ற கருத்துக்களை வெளியிட்டால் அது பொறுப்பற்ற செயலாகும். கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் ஒருவரின் கண்ணியத்திற்கும் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் உள்ள உயரிய பதவியின் மரியாதைக்கு களங்கம் விளைவிக்கும் வகையிலும் பேசுவதற்கு சட்டம் அனுமதி வழங்கவில்லை என தனது புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ராசா மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.